அன்புடையீர் சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே, இன்று நாம் அல்லாஹ்வின் ஒரு மிகப்பெரிய நாமமான குத்தூசு என்பதின் மகத்துவத்தையும் அதன் அமல்களின் பலன்களையும் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். மனித வாழ்க்கையில் நமக்கு தேவைகள், பிரச்சினைகள், சோதனைகள் எல்லாம் தவிர்க்க முடியாதவை. ஆனால் அவற்றை சமாளிக்க அல்லாஹ் நமக்கு வழிகளையும் கொடுத்திருக்கிறார். அந்த வழிகளில் ஒன்று அல்லாஹ்வின் நாமங்களை நினைத்து அவரை அழைப்பதே ஆகும். யா குத்தூஸ் என்பது பரிசுத்தமானவன், குற்றமற்றவன் என்ற அர்த்தத்தை தருகிறது. இந்த நாமத்தை உண்மையான நம்பிக்கையுடன், முழு கவனத்துடன் ஓதுவது மனிதனின் உள்ளத்தையும் வாழ்க்கையையும் சுத்தப்படுத்தும். முதல் அமலாக, ஒருவர் தினமும் தனிமையில், யாரிடமும் பேசாமல், அமைதியான சூழலில் உட்கார்ந்து ய புத்தூஸ் என்று 1000 முறை ஓத வேண்டும். இதைத் தொடர்ந்து 40 நாட்கள் செய்து வந்தால் அல்லாஹ் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவார். இது வெறும் சொற்களை ஓதுவது அல்ல, மனம் முழுவதும் அல்லாஹ்வை நினைத்து அவரிடம் நம்பிக்கையுடன் வேண்டிக் கொள்ளும் ஒரு வழியாகும். இப்படிச் செய்தால் மனிதனுக்கு உள்ளத்தில் ஒரு நிம்மதி உருவாகும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், மேலும் அல்லாஹ் அவருக்கு ஒரு தனித்துவமான ஆளுமையையும் கொடுப்பார். இரண்டாவது அமல் மிகவும் சிறப்பான நேரமான தஹஜ்ஜத் நேரத்துடன் தொடர்புடையது. தஹஜ்ஜத் என்பது இரவு நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வை நினைத்து தொழுகை செய்யும் நேரம். இந்த நேரத்தில் மனம் மிகவும் அமைதியாக இருக்கும், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம் ஆகும். யா குத்தூஸ் யா குத்தூஸ் என்று 1000 முறை ஓதினால் அல்லாஹ் நமக்கு ஏற்பட்டிருக்கும் நோய்களை நீக்குவார், தெரியாத முசீபத்துகளையும் அகற்றுவார். பலருக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்று கூட புரியாமல் ஒரு சுமை இருக்கும். மன அழுத்தம், அமைதியின்மை, தொடர்ந்து ஏற்படும் சிரமங்கள் போன்றவை இருக்கும். இவற்றிலிருந்து விடுபட இந்த அமல் ஒரு அருமையான வழியாகும். இந்த அமல்களை செய்வதில் முக்கியமானது நம்பிக்கை, பொறுமை மற்றும் தொடர்ந்து செய்வது. ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் செய்து விடுவது போதாது. நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக பதில் தருவார். நமது வாழ்க்கை நிம்மதியாகவும், மனம் அமைதியாகவும், பிரச்சினைகள் குறைந்து போகவும் அல்லாஹ்வை நினைக்கும் இந்த வழிகளை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் நம்மை அனைவரையும் நல்வழியில் நடத்தி, நமது தேவைகளை நிறைவேற்றி, நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை வழங்குவானாக. ஆமீன். இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து, நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.